என்ன மட்டும் போக சொல்றீங்க? நீங்களும் வாங்க. பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் இங்க இருந்தா நீங்க தான் பேசி கூட்டிட்டு வரணும். இங்க இருக்க மாட்டார். அப்புறம் எதுக்குங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பரசு மாமாக்கு சொல்லாம அப்பா எதுவும் செய்ய மாட்டார். இங்க இருப்பாருன்னு மாமாக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன விசாரிச்சாலும் அவர் எதுவும் சொல்ல மாட்டார். நான் ஒரு காரணமா தான் வெளில நிக்கிறேன்னு சொல்றேன். நீ உள்ள போ. திடீர்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு மாமா எங்கேயோ போயிட்டாரு அங்கிள். முத்து கூட என்கிட்ட போன் பண்ணி விசாரிச்சாமா? உங்களுக்கு மாமா எங்க இருக்காருன்னு தெரியும்ல அங்கிள்? இல்லம்மா, அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. என்னம்மா டிஃபன்லாம் கட்டிட்டேன். ஆ? நீ யாருக்கு சாப்பாடு பேக் பண்ணிருக்க? சொல்லம்மா, அ, கேக்குறாங்கல்ல, எனக்கு தானே சொல்லு. மாமா பேர் தான் வந்தது. ஆனா அவர் போனை மறைச்சு உள்ள எடுத்துட்டு போய் பேசிட்டு இருக்காரு. முத்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவனால என்ன தேடாம இருக்க முடியாது. நான் சொல்ற வரைக்கும் இந்த இடத்துக்கு நீ வராத. முத்து ஃபாலோ பண்ணி வருவான் பாருன்னு அப்பா சொன்னாரா? என்னப்பா சொல்ற? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். அதை நீங்க அப்பாட்ட சொல்லிடுங்க. அப்பா திரும்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஆனா அவர் வர்ற வரைக்கும் நான் வழக்கமா குடிக்கிற தண்ணியை குடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். யார் யாரெல்லாம் இந்த வீட்டை விட்டு போறாங்களோ தெரியல. எல்லாரையும் அந்த வீட்டை விட்டு அனுப்புனாலும் இவன் மட்டும் அந்த வீட்டை விட்டு போக மாட்டான். என்ன பயமுறுத்தணும்னா உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குல்ல? தப்பு தப்பா போயிட்டு இருக்கப்ப நான் அதுல எந்த ஐடியா சொன்னாலுமே அது தப்பா தாண்டி போய் முடியும். மாமியாருக்கு கலந்து கொடுத்துரு. செம்ம குடிச்சிட்டா அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. அவங்க நிம்மதியா இருக்கலாம். ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். ஏதாவது சீரியஸ் ஆயிட போகுது. ப்ராப்ளம் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் இவளாலதான். அவர் காணாம போனதுல இருந்து எனக்கு தலையெல்லாம் வலிக்குது.